நீ நெடுநாள் காத்திருக்கிறது உன் கையிலே வரும். அது கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? என் தேவனால் ஆகாத காரியம் என்று ஒன்றும் இல்லை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ காத்திருக்கிறதை உனக்கு தருவேன். நீ அதிக நாட்கள் காத்திருந்து விட்டாய், நிறைய வருடங்களா நீ வெயிட் பண்ணுகிறாய். திரும்ப திரும்ப நீ சோர்ந்து போகும்போது நான் உன்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஆபிரகாமுக்கு 100வது வயதிலே கர்த்தர் அற்புதத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுப்பாரே. ஆனால் இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிறவருடைய கரத்தை பிடித்த ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். யாரோ ஒருத்தடத்துல ஆண்டவர் தெளிவா பேசுறார். இந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்க பண்ணதுக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. மகளே, நீதான் அப்படி சோர்ந்து போய் வந்தாய். மகனே, நீதான் அப்படி சோர்ந்து போய் வந்தாய். மகனே, உனக்குள்ளதான் 1000 கேள்விகள். மகளே, உனக்குள்ளதான் 1000 கேள்விகள். ஆண்டவரே, என்ன நீங்க ஏன் எனக்கு எதுவுமே செய்யாம இருக்கிறீங்க? ஏன் என்ன இப்படி நீங்க வச்சிருக்கிறீங்க? ஏன் எனக்கு அந்த தீமை? நிறைய பேர் ஏன் அந்த கேள்விய கேட்டுட்டே வந்தீங்க. ஆண்டவர் இன்னைக்கு பதில் சொல்றாரு, இல்ல, நீ திரும்பி பார், நீ முன்னாடி பார், நீ நிறைய பேரை பார். அவங்களை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் போது உன்னை நான் ரொம்ப அழகா, ஆச்சரியமாய், வல்லமையாய், யாருக்கும் செய்யாததை உனக்கு நான் செஞ்சு இதுவரையிலும் நடத்தி இருக்கிறேனே. நீ எப்படி என்ன பார்த்து ஏன்னு நீ எப்படி கேட்க முடியும்? மறுபடியும் நம்மை மன்னிக்க காரணம் என்னவென்றால், அவர் நம்மை இழக்க விரும்பவில்லை. எவ்வளவு தப்பு பண்ண நான் மன்னிச்சிட்டு இருக்கேன், அப்படி இல்லை. அது பயங்கரமான பெயின் அவருக்கு. அப்படி இருந்தும் ஏன் மன்னிக்கிறார்? அவர் இழக்க